ஹாப்பி சண்டே. ஸோ இன்னைக்கு என்னென்னா, நான் வந்து பிரியாணி பண்ண போகிறேன். ஆமாம், அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, சுவிதா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவங்க துபாய் போயிருக்கிறாங்க மீட்டிங். சுவிதா அண்ட் ஜாய் துபாயில் இருக்கிறாங்க. ஸோ நான் ஜோஷுவா பிரின்ஸ், நாங்கள் 3 பேரும் வீட்டில் இருக்கிறோம். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு கடையில் வாங்காமல் நம்மளே வந்து பிரியாணி குக் பண்ண போகிறோம். ஆமாம், அதுக்காக வாங்கிட்டேன் பாருங்கள். ஆமாம், ஸோ சிக்கன் வாங்கிட்டேன். ஸோ நம்ம வந்து 65க்கு முதல்ல ரெடி பண்ணணும். ஸோ 1 கிலோ சிக்கனை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஹாஃப் 65 ஹாஃப் பிரியாணி. ஓகே, ஸோ இது வந்து 65க்கு சும்மா நம்ம ஸ்டைலில் பண்ண வேண்டியதுதான். சில்லி பவுடர், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிக்கனை வந்து யாரோ சொன்னால் இந்த மாதிரிலாம் கட் பண்ணி போடுங்க, அப்போ தான் அந்த மசாலாலாம் பிடிக்கும் அப்படின்னாங்க. அதனால் அப்படி கட் பண்ணி போடுவோம். என்னடா பிரதர் வந்து இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. ஸோ நான் எல்லாருமே இஃப் யூ என்ஜாய் இட், நீங்கள் வந்து எதை செய்யும் போதும் அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் ஆண்டவருடைய சந்தோஷமே. காட் கிரியேட்டட் லவ்வே அதான். ஸோ அதனால் இப்போ நான் சுவிதா இருந்தானா சுவிதா தான் செஞ்சிட்ருப்பா. நான் சும்மா சின்ன ஹெல்ப் பண்ணுவேன், ஆனியன் கட் பண்ணி கொடுப்பேன், அவ்வளோதான். மற்றபடி 65 நான் பண்ணுவேன். ஆமாம், அதனால் 65 வந்து நம்ம ஸ்டைல். நான் என்ன பண்ணுவேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆமாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சுவிதா வந்து அரைச்சி போடுவாங்க. பட் நான் வந்து சில்லி பவுடர் நிறைய போடுவேன். உப்பு, ராக் சால்ட் இல்லை, இது என்னது, அதே தான், அதை பொடிச்சது கொஞ்சம் போகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இன்னைக்கு வந்து பேக்கெட்டில் தான் போடுறேன். ஓகே, நமக்கு ஈஸியாக நம்ம செய்யணுங்க. ரொம்ப போட்டால் கரிஞ்சிடும், அதனால் லைட்டாக போடுவோம், அவ்வளோதான். தண்ணியெலாம் விட வேண்டாம். அப்படியே மஞ்சள் பொடி போடணும்ல, மஞ்சள் பொடி போட்டாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டர்மரிக். ஓகே, இது வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் என்ன ஆகணும், அப்படியே மேரினேட் ஆகணும். இப்போ நம்ம இந்த சிக்கனை இங்கே வச்சுட்டு, இது வந்து 65 அப்படியே இருக்கட்டும் ஓரமாக. இந்த சிக்கன் அப்படியே, இது வந்து பிரியாணி சிக்கன். ஸோ நான் பிரியாணி பொதுவாக என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் லைட்டாக என் ஸ்டைல், லைட்டாக உப்பு, லைட்டாக சில்லி பவுடர். நான் 65 மாதிரியே பண்ணுறேன். இல்லை சும்மா ஒரு அந்த மேரினேட் பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இதையும் அப்படியே வந்து பிரியாணிக்கு ஒரு மேரினேஷன், அவ்வளோதான். சூப்பராக, அவ்வளோதாங்க. பிரியாணிக்கு ஓகேயா? தண்ணி அங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. சரி, ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். இதை அப்படி திரும்பிக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா, புதினா கொத்தமல்லி இதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கணும். தக்காளி வெட்டணும், ஆனியன் வெட்டணும். இதை 2 தான் வேலைன்னு நினைக்கிறேன்ல. ஆனியன் தக்காளி இது 2 வெட்டினா முடிஞ்சிச்சு. பிரியாணி சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். அரிசி ஊற வைக்கணும், பாத்திரம் எடுக்கணும். ஓகே, வில் டூ இட். இப்போ இன்னொரு மேரினேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் டக்குன்னு செஞ்சிடலாம். ஓகேயா? எப்படிங்க நான் செய்கிறது எல்லாம் செஞ்சு பார்க்க வேண்டியதான், என்ன பண்ணுறது. ஆனியன் வந்து இந்த மாதிரி வெட்டணும், அதுதான். டொமேட்டோ இப்படி வெட்டலாம். எல்லாமே ரெடி. ஆனியன் ரெடி, டொமேட்டோ ரெடி. அப்புறம் வந்து இதெல்லாம் மசாலா. இது என்ன தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம், இது என்னன்னு. இப்போது பிரியாணி இலை போடுவோம் இல்லையா, அதே மாதிரி பிரியாணி இலை. இப்போ நாகர்கோயில் அங்கே சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரம்ப இலை அப்படின்னு சொல்லுவாங்க. ரம்ப இலை. அதை நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. எங்கள் வீட்லேயே ஆக்சுவலாக நான் வந்து அதை வச்சுருக்குறோம், அது வளர்ந்துருக்கு பாருங்கள். அதனால் என்னென்னா, ஊர்லேருந்து வரும்போது நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் அப்பா கொடுத்து விட்டாங்க அந்த செடியை. ஸோ அதை வந்து வீட்லேயே நட்டு நாங்கள் வந்து வளர்த்து விட்டோம். ஸோ பிரியாணி பண்ணும்போது அதெல்லாம் போட்டிங்க. இந்த இதை நீங்கள் வந்து நீங்கள் ஆயிலில் இந்த ஆனியன்லாம் போடும்போது போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரம்ப இலையை, அவ்வளோ ஸ்மெல் சூப்பராக இருக்கும். பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். அந்த ஸ்மெல்லே வந்து வீடே ஸ்மெல் அடிக்கும். ட்ரை பண்ணுங்கள். யாராச்சும் இதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? சவுத் சைட்
கன்னியாகுமரி, நாகர்கோயில், கேரளாலலாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் சென்னையில் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. இது பெரிய இலையாக இருக்கும். நான் அது சும்மா ஹாஃப் மட்டும் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டு. புதினா கொத்தமல்லி ரெடி. சிக்கன் அப்படியே மேரினேட் பண்ணியிருக்கிறேன். ஆனியன், டொமேட்டோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து ஏன்னா அரைக்கலாம் முடியாது நம்மளால், அதனால் வாங்கிட்டோம். அப்புறம் தயிர், கேர்டு இருக்குது. ஸோ சமையலில் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக. நம்ம பிரியாணி வேறு லெவலில் இருக்குன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். பார்க்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதக்கணும். ஸோ 2 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். அது நல்லா ப்ரௌனிஷாக வர மாதிரி என்ன பண்ணுமா, வதக்கணுமா? சரி பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். இது வந்து ரைஸ். ஸோ ஜீரக சம்பா ரைஸை வந்து நான் ஆல்ரெடி தண்ணி விட்டு வச்சுருக்கிறேன். ஐ திங்க் மேரினேஷன் 20 மினிட்ஸ். நமக்கு இங்கே இது ரெடி ஆகும்போது அது கொஞ்சம் அப்படியே மேரினேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ தக்காளி நல்லா வதங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணுவோம். வதங்கி கொண்டே இருப்பதாக என்ன பண்ணுது, என்னம்மா பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்? சரி ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நம்ம சமையல் வேலையை பார்ப்போம். ஸோ பாத்திரம் மாற்றியாச்சு. ஸோ இப்போ சிக்கன் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு 1.5 கப் தண்ணி விட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், பாயில் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வேகணும். அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணோம்.
ஸோ இது ஜீரக சம்பா ரைஸ் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ இது வந்து இந்த கப் வந்து 2 கப் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேயா? ஸோ இந்த 2 கப்புக்கு ஐ திங்க் சுவிதா சொன்னால் 1.5 கப் தண்ணி, அப்போ 3 கப் தண்ணி. ஆல்ரெடி ஒரு 1.5 கப் விட்டுட்டேன். ஸோ ஓகே, நம்ம ஸ்டைலில் முதல் ரைஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஓகே, ரைஸை வந்து சென்டரில் போட்டுட்டு அப்புறம் அப்படியே வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்படியே ஆமாம், அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு தண்ணி ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஓரளவுக்கு வெந்துச்சு. ஐ திங்க் இந்த டைமில் தம் போடலான்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து தம் போடணும். இதை முதல் அப்படியே செட்டில் பண்ணிவிட்டு லைக் தம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மூடி வச்சிட்டோம்ல, இது எப்படி தம் போடணுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த சிம்மில் இருக்கு இல்லையா, அப்படியே இந்த ஹீட் இருக்கட்டும். இதுக்கு வந்து ஒரு பேக் இருக்குது. அந்த பேக் பேர் ஒண்டர் பேக். அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த பேக் பேர் ஒண்டர் பேக். இது ஆக்சுவலாக இங்கே இந்தியாவில் கிடைக்குமான்னு தெரில. ஸோ இது வந்து சுவிதாவுடைய பிரதர், அவங்க வந்து கேப் டவுன்லேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா கேப் டவுன்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அங்கே மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுறாங்களாம். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஒண்டர் பேக் ஓகேங்களா, மேட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இதில் எப்படி தம் போடுறது, இதில் வந்து குக்கே பண்ணுறாங்களாம். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். உள்ளெல்லாம் ரொம்ப திக்காக சூப்பர் மெட்டீரியல். இது எப்படி தம் போடுறதுன்னு பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே நம்ம வந்து மூடி வச்சிட்டோம்ல, அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். வா, ஓகே. ஸோ இப்போ நம்ம தம் போட போகிறோம். ஓகேயா? இதை வந்து எடுத்து அங்கே கொண்டு நான் வைக்க போகிறேன். வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்களா? இப்போ நான் அதை தூக்கிட்டு கொண்டு வந்து இங்கே இப்படி வச்சிட்டேன். இப்போ வச்சு என்ன பண்ணால் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு லிட்டு வச்சு இதை டைட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour அப்படியே விட போகிறேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் தம். உள்ளே வந்து பிரியாணி குக் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மீதி குக் ஆக வேண்டியதெல்லாம் அப்படியே குக் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், நீங்களே அசந்து போயிடுவீங்க. ஸோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணுவோமா? ஓகே, சூப்பருங்க, சூப்பராக வந்துச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம தம் போடும்போது எப்படி இருந்துச்சு. நம்ம பிரியாணி, ஜீரக சம்பா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கீழே உள்ளதெல்லாம் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு மேலே இருக்கிறதை கீழே எடுக்கணும். சூப்பர், எப்படி இருக்கு பாருங்க. ஜீரக சம்பா பிரியாணி என்னோட ஸ்டைல். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். ஸோ இப்போ 65, ஏன்னா ஜோஷுவா ஃப்ரெண்ட்ஸ் வந்து 65 வேணும், அது வீட்டில் செஞ்சு கொடுக்கறது வந்து ஆசைப்படுவானுங்க. அதனால் ஆல்ரெடி ரெடி பண்ணி வைத்து விட்டேன். எண்ணெய் சூடாகிறது. ஸோ சிக்கன் 65 வந்து தேங்காய் எண்ணெயில் நீங்கள் பொரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கோகோனட் ஆயில், ஏன்னா கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயிலில் தான் வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும், ஏன்னா அதோட டேஸ்ட்டு ஸ்மெல்லே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கோகோனட் ஆயிலில் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 1 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு ஊறி. பார்ப்போம், ஃப்ரை பண்ணுவோம். சைடில் வந்து பாயில்டு எக்கும் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும் இல்லையா. ஸோ எண்ணெய் சூடாகி விட்டது. நாகர்கோவில் ஸ்டைல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பிரியாணி கூட 65 அப்புறம் எக்கு வைத்திருந்தாலும்
கண்டிப்பாக அப்பளம், அது இல்லாமல் பிரியாணியே கிடையாது. ஸோ அப்பளமும் ரெடி பண்ணுறோம். ஸோ அப்பளம் ரெடி பண்ணி விட்டேன். இப்போ 65 ரெடி பண்ண போகிறோம். மெதுவாக ஸோ 65 கோகோனட் ஆயிலில் எல்லாத்தையும் போட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. 65 ரெடி. எக் சிக்கன் 65, ரைத்தா, அப்புறம் பிரியாணி. இது என்னது, இது ஓப்பன் பண்ண? ஸோ அப்பளம். ஸோ வாழை இலையில் பிரியாணி நானும் பிரின்ஸ் ஜோஷ்வா சாப்பிட போகிறோம். ஸோ பிரியாணி அப்பளம் 65, எக், ரைத்தா அண்ட் ஜீரக சம்பா பிரியாணி. எப்படி இருக்குது ஜோஷி அண்ட் பிரின்ஸ்? ஓ லைட் எப்படியா இருக்குது? நல்லா இருக்கா? நீ டேஸ்ட் பண்ணி சொல்லு பார்ப்போம். என் ஸ்டைலு வெரி குட். ஸோ அப்பளம் வந்து நம்ம ஸ்டைல் இல்லையா, நாகர்கோவில் ஸ்டைல். ஸோ சாப்பிட்லாம். இந்த மாதிரி எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. ஃபைனலி என்னோடய பிளேட்லேயும் போட்டாச்சு, என்னுடைய இலையிலையும் போட்டாச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட போகிறோம். சூப்பரா பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா. வா, சுவிதா இருந்தானா இன்னும் வேறு லெவலில் செய்வா. ஸோ அடுத்த பிரியாணி சுவிதா பண்ணுற பிரியாணி. மை ஒய்ஃப் சுவிதா நாங்கள் மிஸ் பண்ணுறோம். நாங்கள் 3 பேர் சேர்ந்து இப்போ சாப்பிட்றோம்.